Praise the Lord, hallelujah. சியோன் இளந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்க இந்த தினத்திலும் ஆபகூக் புஸ்தகத்தில் காணப்படுகிறதான சிலுவையின் நிழலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையிலே மீட்பு உண்டு. அந்த மீட்பினுடைய நிழல் பழைய ஏற்பாட்டு ஆகமங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமாகி விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. மோசே தொடங்கி சகல தீர்க்கதரிசிகள் எழுதிய வேத வாக்கியங்களிலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இந்த நாட்களிலே அதை நாம் விரிவாக விசேஷமாய் புதிய பழைய ஏற்பாட்டு ஆகமங்களில் காணப்படுகிற காரியங்களை குறித்து விரிவாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபகூக் பகுதியிலிருந்து இந்த காரியங்களை தெரிந்து கொள்ளும்படியாக ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணிவித்தன் ரட்சிப்புக்காகவே நீர் புறப்பட்டீர், கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்து தலைவனை வெட்டினீர் என்று சொல்லி அங்கே ஆபகூக் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது குறித்து பார்க்கிறோம். ரட்சிப்புக்காக ஒரு புறப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரை உலகத்தை ரட்சிப்பதற்காகவே அனுப்பினார். அந்த உலகத்தில் அவர் ரட்சகராக கடந்து வந்தார். ஆம், ரட்சிப்புக்காக உலகம் மாந்தர் அனைவரும் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் தாமே தம்மை தாமே கிருபாதார வழியாக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சிலுவையிலே தம்மை ஒப்புக் கொடுத்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய மகிமை இழந்து போன தமிழ் ஜனத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அதற்காகவே சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் இருந்திருக்கிறது. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்த பாரான் பருவத்திலிருந்து வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவருடைய துதியினால் பூமி நிறைந்தது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் தாமே தமது பிரகாசத்தை சூரியனை போல பிரகாசிக்க பண்ணுகிறவர். அவர் கருத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரம் அடைந்திருந்தது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், அப்படித்தான் அவர் வெளிச்சமாய் இந்த உலகத்திலே வந்தார். உலகத்துக்கு ஒளியாய் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவருடைய எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக வந்தவர் இருளில் இருக்க ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டு கொள்ள முடியாது. மரண இருளின் திசை அளிக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும்படியாய் இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். ஆம், இருளிலிருந்து உலகை பிரகாசிக்க பண்ணின கர்த்தர். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள். சிறுமியானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது போல் சந்தோஷமா இருந்தது. ஆனாலும் தேவநாயக்கத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக கடந்த சத்துடைய பிடியிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அதுக்காகவே சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்தார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி பேதுரு தமது நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆம், அவர் தாமே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தம்மையை ஒப்புக் கொடுத்தவர். அவர் தாமே வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவர். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தம் நம்மை சுத்திகரித்து பாதுகாத்து வழி நடத்துகிறது. கர்த்தருடைய ஆபகூக் 3:17 சொல்லப்பட்டபடி அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பழம் கொடுக்காமல் போனாலும் இதோ ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும் மாடு இல்லாமல் போனாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்.
கர்த்தர் மகிமை உண்டாவதாக. என் ரட்சிப்பின் தேவன் கர்த்தருக்கு மகிழ்ச்சி ஆயிருப்பேன். ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகு உருவேன். அவர் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுகிற தேவன். அதற்காக நம்ம ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று உண்டு. அந்த சந்தோஷத்தை நமக்கு தர வந்தவர். சிலுவையில் நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது, சமாதானம் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவது. இன்றைக்கே நீ என்னோட பிரதேசத்தில் இருப்பாய் என்று சொல்லி தன் பக்கத்திலே அறைபட்டு போன சிலுவையில் அறையுண்டிருந்த ஒரு கல்யாணுக்கு அவர் மீட்பை கொடுத்தார். அவர்தான் பரதேசியின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தர் மகிமை உண்டு. அது தேவன் இன்றைக்கும் நமக்கு மீட்பை தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகி கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் என்று ஆபகுக் 3:19 அவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் மகிமை. கர்த்தர் நமக்கு பலனாய் இருப்பார். மான் கால்களை போலாக்கி பரலோக ராஜ்யங்களிலே நம்மை நடப்பிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அதற்காகவே ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். சிலுவையில் அதற்காகவே தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவன் நின்று பூமியை அளந்தார், பார்த்து பிரஜாதிகள் கரையை பண்ணினார். அவன் பூர்வ பகுதியில் சிதறடிக்கப்பட்டது, என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது, நடைகள் நித்திய நடைகளாயிருக்கிறது என்று சொல்லி ஆபகுக் அவரை கண்ட போது எழுதி வைத்திருக்கிற காரியத்தை குறித்து பாய். நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடும் எல்லாரும் வேகமாய் வீட்டுக்கு போனார்கள். நன்மை செய்ய ஒருவனும் இல்லை, ஆனால் தேவனாய் கர்த்தரே நமக்கு மீட்பானார். அவர் தாமே நமக்கு ரட்சிப்பானார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்திற்கு பூமி எல்லாம் முன்பாக மௌனமாய் இருக்க கிடையாது என்று சொல்லி தீர்க்கதரிசியானவர் சொன்னார். கர்த்தர் மகிமை அவர் எல்லாம் ஏற்றும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பரலோக தேவன் பரலோக ஆலயத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். பூமி எல்லாம் மௌனமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அப்படித்தான் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். ஆம், இன்னும் நான் கூப்பிடுகிறேன், என்னை கேளாமல் இருக்கிறீரே என்று சொல்லி, ரட்சியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொல்லி நமது பாவங்களை தம்மீது சுமந்தவராய் பரலோக தேவனை நோக்கி, பரலோக பிதாவை நோக்கி அவர் கதறி கூப்பிட்டார். சபக்தானி என்றால் என் தேவனே ஏன் கைவிட்டு என்று அர்த்தமா? நமது பாவங்களை சுமந்து கொண்டவர், நமது ரட்சிப்புக்காக அவர் தாமே கைவிடப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை ஆக்கவிட்டு விளக்குவார். அவர் தாமே ரட்சிப்பை கட்டளையிடுவார். கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அப்படிதான் தேவனாய் கர்த்ததாமே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவை சுந்தரற்றவராக ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கையிட்டு அவர் மரித்தோரின் பிதா எழுப்பினார் என்று சொல்லி இடத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். சமுத்திரம் ஜலத்தில் அடைந்திருப்பது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிந்திருக்கிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆம், அந்த மகிமையிலே நாமும் பங்கு பெறுவோம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.